ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி பாப்பாவோட ஸ்கூலில் வந்துட்டு கிராஜுவேஷனும் மதர்ஸ் டே ஃபங்க்ஷனும் வச்சுருக்காங்க. அங்கே தான் கிளம்பிகிட்ருக்கேன். அங்கே போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்றதை உங்களுக்கு நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? பாய். பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி பர்பிள் கலர் ட்ரெஸ் கோட் கொடுத்துருந்தாங்க. இது அவளோட புது ட்ரெஸ் தான். அழகாக ரெடியாகி கிளம்பிட்டாங்க. ஸ்கூலுக்கு வந்தாச்சுங்க. பசங்கள்லாம் அழகாக பர்பிள் கலர் ட்ரெஸ்ஸில், டீச்சர்ஸுமே எல்லாருமே பர்பிள் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. மேடம் ஏதோ தப்பு பண்ணியிருப்பாங்க போல், ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து பிரித்து பின்னாடி உட்கார வச்சுருக்காங்க. ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருந்தா. அவன் என்னை பார்க்கவே இல்லைங்க. பார்த்ததும் தான் அப்படியே சிரிக்க ஆரம்பித்தா. லைட்டாக ஏதோ தப்பு பண்ணியிருப்பா போல். ஃப்ரெண்டு ரியா ஷாலுவை காணோம். எப்பவும் பேசிகிட்டே இருந்தால் பிரித்து உட்கார வச்சுருவாங்கல்ல. பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கமாக உட்கார வச்சுருந்தாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருந்தாங்க. இப்போ சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னை பார்க்க ஆரம்பித்தோடனே சிரிச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன், அம்மா வந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரேயர் சாங் வச்சாங்கங்க. இப்போ இந்த மதர்ஸ் டேயும் கிராஜுவேஷனும் ரெண்டுமே ஒரே நாளில் வச்சுருக்காங்க. இங்கே மதர்ஸ் டேயில் எப்படின்னா ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, எல்லா ப்ரோக்ராமுமே வந்துட்டு பசங்க மட்டும்தாங்க பண்ணுவாங்க. டீச்சர்ஸ் வந்து ஜஸ்ட் அவங்க அரேஞ்ச் பண்ணி இதுக்கு அப்படின்னு அனுப்புவாங்க. பசங்க ப்ரேயர் சாங்க்காக எந்திரிச்சு நின்றுட்டுருக்காங்க. எல்லாருமே கை கூப்பிட்டு ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ஈவெண்ட்டு கூட ஸ்டேஜில் வந்து டீச்சர்ஸ் வரமாட்டாங்கங்க. எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸே வந்துட்டு பண்ணுவாங்க. ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். இந்த அளவுக்கு பசங்களை ட்ரெயின் பண்ணுறதுக்கு டீச்சர்ஸ் நிஜமாகவே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. குட்டீஸோட டான்ஸ் ஆரம்பிச்சிட்டு எல்லாமே நான் ஓட்டி விடுறேங்க. ஏன்னா எல்லாம் கொஞ்சம் லென்த்தான வீடியோவாக இருக்கிறதுனால ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் ஓட்டி விட்டுட்டேன். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு இந்த ட்ராமா இதுதாங்க. இதோட தீம் என்னவா செட் பண்ணியிருந்தாங்கன்னா, செலிப்ரேஷன் வந்து மதர்ஸ் டே தான். பட் எப்படின்னா, ஒரு சிங்கிள் பேரண்ட் வந்து எப்படி ஒரு குழந்தைய, அதுவும் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் சைல்டை வந்துட்டு எப்படி வளர்ப்பாங்க, எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, அவங்க என்னென்ன ஸ்ட்ரகிளை வந்துட்டு இது பண்ணுவாங்க, ஃபேஸ் பண்ணுவாங்கன்றதை மீன் பண்ணி இந்த ட்ராமா ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த சிங்கிள் பேரண்ட்டுமே மதராக இருந்திருந்தா கூட நமக்கு நார்மலாக எடுத்துருப்போம். ஒரு ஃபாதரோட பிரச்சனைகளை இந்த ஸ்டோரியில் சொல்லியிருந்தாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அழகாக பேசியிருந்தாங்க, அழகாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ராமாக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு டான்ஸ் வச்சுருந்தாங்க. பசங்க அழகாக டான்ஸ் ஆடினாங்க. டான்ஸ் முடிச்சுட்டு சின்ன ப்ரோக்ராம்ஸ் வச்சாங்க. நான் அதெல்லாமே ஸ்கிப் பண்ணிட்டேங்க. ஏன்னா வீடியோ வந்துட்டு ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. டான்ஸுமே வந்துட்டு ஒரு லெவலுக்கு மேலே ஓட்டி விட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பார்க்குறதுக்கே போர் அடிக்கும்ல, அதுக்காக தாங்க. டான்ஸ் முடிஞ்சிட்டு ஒரு ஃப்ளவர் ஷோ வச்சாங்கங்க. பசங்க வந்துட்டு சாட்டில், அப்புறம் வந்துட்டு கார்ட்போர்ட்ஸ் இந்த மாதிரி எதெல்லாம் பொருட்களை வச்சு ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணிட்டு வந்துட்டு டான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஷோ வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அழகாக ரெடி பண்ணியிருந்தாங்கங்க. நிஜமாகவே வந்துட்டு வெஜிடபிள், ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர்ஸு எல்லாமே அழகாக இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் ஒரு வில்லேஜ் டான்ஸ் வச்சுருந்தாங்க. வந்துட்டு பேசினாருங்க ப்ரோக்ராமில். அந்த ஃபாதருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருந்த அந்த பாண்டிங்கே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அவர் ஒவ்வொரு கேள்வியாக இங்கிலீஷ்லேயே கேட்குறாரு. பசங்க அவ்வளோ அழகாக ஜாலியாக எந்த பயமும் இல்லாமல் அவருக்கு வந்துட்டு பதில் சொல்கிறாங்கங்க. அழகாக அவர் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாரு, எஸ்ன்றாங்க. ஹாப்பியான்னு கேட்குறாரு, எஸ்ன்றாங்க. இன்னொரு ஃபாதர் கூட பேசினாங்க. அவங்க வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு ஷேர் பண்ணார். பசங்க ப்ரோக்ராம் பண்ணுறதை பற்றி ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணார். அதுக்கப்புறம் பசங்களோட தைரியத்தை ரொம்பவே பாராட்டினார். ரொம்ப தைரியமாக பசங்க பண்ணுறாங்கன்ட்டு. அப்புறம் டீச்சர்ஸ்க்கும் பேரண்ட்ஸுக்கு இருக்கிற பாண்டிங்கு எல்லாமே பற்றி பேசினார். அப்புறம் ஒரு ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க. பசங்களும் பேரண்ட்டும் அம்மாவும் சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எல்லா பேரண்ட்ஸுக்குமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஆடுறதுக்கு. வில்லிங் இருக்கிற மதர்ஸ் வந்து ஆடினாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சுங்க.
நான் கொஞ்சம் இது ஓட்டி விடுறேன், ஏன்னா ரொம்ப லெந்தாக போகிறதுனால ஓட்டி விடுறேங்க. பட் ப்ரோக்ராம் ரொம்பவே இந்த டான்ஸ் வந்து சூப்பராக மதர்ஸ் பண்ணியிருந்தாங்க. பசங்களுமே கோஆப்ரேட் பண்ணி அழகாக ஆடினாங்க. ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே ப்ரைஸஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரைஸஸ் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயங்க. எல்லா பசங்களுக்குமே வந்துட்டு ப்ரைஸஸ் கொடுப்பாங்க. எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னா, மந்த்லி அங்கே வந்துட்டு சின்ன சின்ன காம்படிஷன்ஸ் பண்ணுவாங்கங்க. வெஜிடபிள் கார்விங்காக இருக்கட்டும், ஃப்ரூட்ஸ் டே செலிப்ரேஷன், கலர்ஸ் டே, ட்ரெஸ் கலர் அந்த மாதிரி வைப்பாங்க. அப்புறம் திருக்குறள், ஸ்டோரி, அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் வைப்பாங்கங்க. துவாரகா ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துட்டா ஜாலியாக. நெக்ஸ்ட்டு கிராஜுவேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க. யூகேஜி முடிச்சுட்டு போகிற பசங்க எல்லாருக்குமே கிராஜுவேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, அவ்வளோ அழகாக பசங்களை ரெடி பண்ணியிருந்தாங்க. கேப்லாம் போட்டு துவாரகா ரெடியாக வந்து நின்றுட்டுருக்கா பாருங்களேன். துவாரகாவுக்கு வந்துட்டு யூகேஜி முடிச்சு மேடம் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறாங்க. கிராஜுவேஷன் வாங்கிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்குறதுக்கே, அழகாக இருக்குது, க்யூட்டாக வந்துட்டு இருந்தா. இதுதாங்க துவாரகாவோட கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட். அழகாக வந்துட்டு காமிச்சிருக்கா. இவ தான் ரியா ஷாலுங்க, துவாரகாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ரியா ஷாலு. எப்படி அழகாக ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்களேன். செம்ம பாண்டுங்க ரெண்டு பேருக்குமே, க்யூட்டாக பேசிப்பாங்க ரெண்டு பேருமே. அந்த பாப்பா ரொம்ப சமத்தி, என்னை பார்த்ததுமே அவ்வளோ ஹாப்பியாக சிரிக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. யூகேஜி மேம் நிஷா மேம் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் ஞாபகார்த்தமாக. அப்புறம் எல்கேஜி மேம் அஜிதா மேம் கூடயும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோங்க. அவ்வளோதான், ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லி ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சுங்க. ஃபேமிலிஸ் ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. நாங்கள் கிளம்பிட்டோம். பாய் சொல்லுங்க துவாரகா. பாய். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. சேனலுக்கு தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.